நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்ட்டு பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 735வது வீடியோ. இந்த வீடியோ வரும் ஜூலை 10 இது வரப்போகிறது, குரு பூர்ணிமா. பல குருமார்கள் நம்மளை சென்னையிலேயே நிறைய பேர் இருந்திருக்கார். ஆயிரக்கணக்கான பேர் சென்னையிலேயே இருக்கார். அந்த காலத்தில் இருந்து வந்திருக்கார். உதாரணமாக இன்றைக்கி பேச போகிறது மௌனகுரு சுவாமிகள் ஒருத்தர் இருந்தார் அம்பத்தூரில். எனக்கு இப்போ 74 வயசு. ஜஸ்ட் இமேஜின். நான் இப்போ 74 வயசில் உங்களுக்கு முன்னாடி பேசுகிறேன். நான் இந்த கார்த்திகை பிறந்துனா 75 பிறந்துடும். எனக்கு 5 வயசு இருக்கும்போது கிட்டத்தட்ட 69 வயசு, 69 வருஷம், 65 67-68 இயர்ஸ் முன்னாடி நடந்த இன்சிடெண்ட் அது. அம்பத்தூரில் எங்கள் அக்காத்தில் படிச்சிருந்தோம் நாங்கள். அவள் வெங்கடாபுரம் ஒரு இடத்துல இருந்தாள். அங்கேருந்து எங்களெல்லாம் அழிச்சுட்டு, அவளுக்கு 5 பிள்ளை 2 பொண்ணு. அப்பா 2-3 பசங்க தான். அப்போ நான் சொல்கிறது மோர் தென் 60 இயர்ஸ் பேக், 65 வருஷத்துக்கு முன்னாடி. உங்களுக்கு முன்னாடி நவராத்திரியில் இந்த மௌன சுவாமிகள் மடத்துக்கு வருவோம். மௌனகுரு சுவாமிகள் மடத்துக்கு பெரிய நவராத்திரி பூஜை ரொம்ப சிறப்பாக நடக்கும். எல்லாருக்கும் இந்த இதில் மகாகவி காளிதாசில் லெட்டு போடுறானா அப்படின்லாம் கேட்பான் சிவாஜி கணேசன். பாயாசம் அது மாதிரி பஞ்சபட்ச பெருமாள் மாதிரி எல்லா பண்டங்களும் போட்டு சாப்பாடு போட்டால் பெரிய வாழை இலையில் போட்டு. அது இறக்க மெட்ராஸில் அந்த மாதிரி வெளியிடத்தை சாப்பிட்டு முதல்ல ஆந்திர பிரதேசத்தினால இங்கே அக்காத்தில் படிக்கும்போது மகா கணேசா தான் படித்தேன் நான் 2ஆம் கிளாஸ் மட்டும். ஏன்னா அந்த பீரியடில் எங்கள் அம்மா விட்டுட்டு வந்தனால என்னால் முடிக்க முடியல. ஏன் ஏற்க முடியலன்னா, மகா கணேசத்தில் படிக்கும்போது இந்த பச்சை கலர், மஞ்சள் கலர், ரோஸ் கலர் நோட்டீஸ் தருவான். யார்? கிறிஸ்டியானிட்டி இல்லை, நாட் ஸ்பிரிட். உலகம் வழிய போகிறது, இயேசுபுரா வரப்போகிறார். அதனால் நீங்கள் இயேசு சொன்ன. அப்போ எங்கள் அக்காட்ட கல்வி கோகிலா, அப்படியே கோகிலான்னு பேர். எங்கள் அம்மாவுக்கு ஐஷன் போய்ட்டு இருந்தேன். ஒரு ஐஷன் போட்டு எங்கள் அம்மா செத்துப்பிடுவாடி தலையெல்லாம் நரைச்சிருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு. இதில் பாரு, இந்த நோட்டீஸில் போடுங்க, போட்டாக்க முன்னாடி திட்டுவா, அடிப்போம். நம்ம என்ன இந்த நல்ல வெரி குட் பீப்புள். பட் என்னுடைய இந்த இது அந்த காலத்துலேயே கிறிஸ்டியானிட்டி தான் சொல்லியிருந்தான். இன்றைக்கும் கொடுத்துட்டுருக்கான். என் உலகம் அழிய போகிறது, ஏசி போகிறார், அவள் என்றைக்கு வர போகிறாரு, என்றைக்கு அழிய போகுது நமக்கு தெரியாது. இதுக்கு சொல்லுவாருன்னா, அந்த பீரியடில் இப்போ மௌனசுவாமி மடத்துக்கு அப்பயே இருந்தது. மௌனசுவாமி மடம் இட் இஸ் அவைலபிள். அம்பத்தூர் நியர்லியை போட்டு ஒரு 80 இயர்ஸ் மேலே இருக்குங்க. ஸோ அதில் அதை அதோடைய அதியன கர்த்தா யாருன்னா இவர் தான், மௌனகுரு சுவாமிகள். மௌனமாகவே இருந்தார். அப்புறம் பேச ஆரம்பித்தார். ரொம்ப பேச மாட்டார் அவர். பாம்பே சிஸ்டர்ஸ்க்கெலாம் இவர் தான் குரு. இவருடைய அந்த இந்த நினைவு நாள் நேற்று நடந்திருக்கு அம்பத்தூரில். இன்றைக்கி என்ன கிழமை? இன்னைக்கு திங்கக்கிழமை. சண்டே அன்றைக்கி இட் வாஸ் செலிப்ரேட்டட். ஸோ அவருக்கு உண்டான இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்க போகிறோம். இப்போது எங்கள் அக்கா பையன் சுந்தர் இருக்கான், மருமான், அவன் அனுப்பிச்சி வச்சான். அந்த பூஜா கிரகத்தில் அவர் இருக்கார். இப்போ இந்த மட்ட ஹஸ்பண்ட் அட்டாச் டு சிங்கேரி மட்டு. பாருங்கள், சிங்கேரி ஆச்சாரியா 2 பேர் இருக்கா. நடுவில் சாரதாம்பாள் படம் இருக்கு. இவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, புவனேஸ்வரி விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்ணியிருந்தார். புவனேஸ்வரி தான் அவர் பிரதான தேவதை. ஒரு 10 இன்ச்சு இருக்கும் அது. அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கேன். அதுதான் உபாசனை. அப்புறமா எங்கள் அக்கா அம்பத்தூர் வேரியஸ் இடத்துல இருந்தால், பள்ளம்ன்ற ஒரு இடத்துல இருந்தால், அப்புறம் உரகடத்துக்கு வந்தால், அப்புறம் பையன் ஸ்பிக்கர் அப் பண்ணும்போது இந்த அபுதாபி துபாயில் போய் வேலை பார்த்தான். ஹீ பர்ச்சேஸ் ஹவுஸ் 2 கிரவுண்ட் வீடு இப்போ இருக்கிறது. உரகடை இது ஓல்ட் டவுன்ஷிப் ரோடு இருக்குது, விச் கனெக்ட்ஸ் இந்த ராக்கி தியேட்டர் அந்த ஸ்ட்ரீட்டையும் அது ரெட்டில்ஸ் ரோடு அதையும் அம்பத்தூர் பஸ் ஸ்டாண்டையும் கனெக்ட் பண்ணும். அதில் 3வது வீடாக வாழ்து. இந்த பக்கத்தில் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருக்கும். உள்ளே நுழைஞ்ச உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3வது வீடாக வாழ்து. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவாத்தினுடைய கொல்ல பக்கத்தில் தான் அது இருக்குது. காம்பவுண்டை ஒட்டியே அந்த மடம் இருக்குது. ஸோ அது மௌன சுவாமிகள் மடத்தினுடைய பேர். இது ஓல்ட் டவுன்ஷிப் ரோடு பேர், இந்த ரோடு பேர். ஸோ அந்த காலத்தில் ரொம்ப சீரும் சிறப்பு நம்ம பூஜையெல்லாம் பண்ணியிருந்தாவ. அக்காத்து பசங்கள்லாம் அங்கே தான் எல்லோரும் தே வில் பார்ட்டிசிபேட் ஆன் தட்.
ஸ்ரீ மௌனானந்த தீர்த்த மகா சுவாமிகள் பேர். அவர் மகா சமாதி தினம் 16/7/1991. மேபி நேற்றுக்கு அந்த திதி இருந்திருக்கலாம், டேட் வைஸ் பண்ணலாவா. ரொம்ப இப்போ உள்ள நல்ல பெரிய இடம். உள்பக்கத்தை போனால் பாருங்க, நேற்று அந்த பூஜையெல்லாம் நடந்திருக்குங்க. இது என்ட்ரன்ஸ், ரோட்டில் இருக்கிற என்ட்ரன்ஸ். இது இப்போ மாடியை பண்ணியிருக்கா, பெரிய கேட்லாம் போட்டிருக்கா. இப்போ இந்த படம் வந்து போன வருஷம் போட்டது 2024. ஆக்சுவலாக வந்து 21/1/2024 அவருடைய 125ஆவது வருஷம் குரு பூஜை பண்ணியிருக்கார். ரொம்ப சீரும் சிறப்பாக நடந்திருக்குது. காலையில் எங்கள் அக்காவோட பையன் மருமகன் வந்து ஃபோட்டோலாம் அனுப்பிச்சான். அம்மா பாருங்க, நல்லா நடந்தது. மௌன சுவாமிகள் ஆராதனை அம்பத்தூர் 29/6/2025 நேற்று நடந்ததுன்னு போட்டான். எனக்கு லேட்டாக வந்து மெசேஜ், ஸோ ஐ குட் நாட் ஷேர் எஸ்டர்டே வித் யூ. பட் இவரை பற்றி சொல்லணுன்னா, பாம்பே சிஸ்டர்ஸ் வந்து உடனடியாக இவர் மறைஞ்சிட்டான்னு தெரிஞ்சோடனே ஓடி அக்கா தங்க 2 பேரும், லலிதா சரோஜா 2 பேரும் வந்து பாம்பே சிஸ்டர்ஸ் அடிக்கடி வந்துட்டு போவாங்க. நான் அவரை குருவாக எடுத்துருந்தா 2 பேருமே, ஸ்ரீமதி லலிதா அண்ட் சரோஜா. நான் அவளுக்கு வந்து நல்ல இந்த இறையரம்பு கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி. எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு அப்புறமா அந்த தொனியில் இந்த சோஸ்திரங்கள்லாம் சொல்லணும்னா அவள் சொல்லி தான் கேட்கணும். ரொம்ப அழகாக இருக்கும் அவள் சொல்கிறது. அவள் சொல்லி தான், டு பி ஃப்ராங்க்கு, 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இந்த டிடிகே கேசட்னு சொல்லிட்டு அமெரிக்காவிலேருந்து வந்து என் ஒய்ஃப் வாங்கி அனுப்பிச்சிருந்தேன். அதில் பதிவு பண்ண கொடுக்கும்போது எனக்கு தெரிய கிருஷ்ணா எலக்ட்ரானிக் சென்டர் பெரம்பூரில் அவள் வந்து இந்த பாம்பே சிஸ்டர்ஸோட ஸ்லோகமெல்லாம் போட்டிருந்தான். அதில் லலிதா சஹஸ்ரநாமம் இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கேன்னு படித்த பாருங்க. அப்புறம் புத்தகத்தை வாங்கி படித்து எனக்கு மரணமாச்சு. அதில் வந்து அவளை நான் குருமாவே வச்சுப்பேன். அவள் பாம்பே சிஸ்டர்ஸ்லாம் நிறைய ஸ்லோகங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்காது அந்த காலத்தில். அவள் வந்து ப்ரொஃபவுண்ட் ஸ்காலர்ஸ். அவள் 2 பேருமே ரொம்ப அலட்டிக்கெல்லாம் பண்ணுறா. ரொம்ப ஒரே அக்கா தங்க 2 பேருமே ஒரே தொனியில் இருக்கும். பட் ரொம்ப அந்த என்ன சொல்கிறது, அந்த இறை எண்ணத்தோடு பண்ணுறதுனால அது தனி மகத்துவம் உண்டு. சாதாரணமாக வந்து மியூசிக்கை நிறைய பேர் பாடுறாங்க, அதெல்லாம் வேறு. பட் வந்து அந்த ஏற்ற இருக்க இந்த ஸ்ருதியெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது பாம்பே சிஸ்டர் சொல்லி எர்லி மார்னிங் நீங்கள் வந்து லக்ஷ்மி சஹஸ்ரநாமம் கேட்கணும். அதாவது உங்களை அப்படியே வைகுண்டத்தை வச்சு போகிற மாதிரி இருக்கும். அந்த தொனியும் அந்த வார்த்தைகள் உச்சரிப்பும் அந்த இது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் அவள் சொல்கிறது. சரி, யாராவது சஹஸ்ரநாமம் கற்றுக்கணுன்னா அவள் சொல்லி கற்றுக்குங்க. அவள் அதே மாதிரி தான் தேவி மகாத்மியமாக 3 கேசட் போட்டிருந்தான் அந்த காலத்தில். இப்போ சிடியெலாம் வந்து தெரிஞ்சுங்களேன். பட் அவள் வந்து இருக்கிற பாடகிகள்லேயே அவள் தான் வந்து என்னுடைய கருத்தில் வந்து பெஸ்ட், சூப்பர் மோஸ்ட் சிங்கர்ஸ் அவள் தான். அவள் 2 பேருமே இவருடைய சிஷ்யர். மௌனானந்த சுவாமியோட சிஷ்யர்கள். இவர் புவனேஸ்வரி உபாசனா முதல்ல வச்சுருந்தார். அம்பத்தூரில் வந்து இந்த பெரிய புவனேஸ்வரி சுவாமிகள் அனுமந்தராயன் கோவில் ஸ்ட்ரீட்டில் இருந்தவர். இங்கே கள்ளிக்குப்பத்தில் வந்து புவனேஸ்வரி பீடம் அமைச்ச உடனே இவர் வந்து முக்தி அடைஞ்சிட்டார். பாருங்கள், ஒரு காலகட்டம் இருக்குது. அந்த சக்தி இங்கே வரும்போது இவா போயிடுறா அந்த இடத்த விட்டு. அப்புறமா அவள் இருக்கா. அப்புறம் பின்னாடி யார் வருவா நமக்கு தெரியாது. ஒவ்வொரு இடத்துல இவாளெலாம் சொல்லுவோம் 51 சக்தி பீடங்கள். 51 சக்தி பீடத்துக்கு ஒன்றும் கிடையாது. பட் நிறைய
கோவில்கள் இருக்குது அம்பத்தூரில். அதை ஒத்துக்கணும். நிறைய மகானுபாவர்கள் இருக்கா, நிறைய பேர். தியாகராஜன் கூட நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர், அதனால் 2 தடவை கைலாசத்துலாம் போயிட்டு இருந்திருக்கார். அந்த இதில் ராம்நகர்லேயே அங்கே இருக்கார் அம்பத்தூரில். என்ன எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் படித்த கீதா மாமின்னு இருக்கா, வசந்தி மாமியோட சிஷ்யா, விநாயகபுரத்தில் இருக்காவா. அவள்லாம் வந்து நல்ல இந்த பாகவத சிரோமணிகள் அவள்லாம் அம்பத்தூர் பேஸ் பண்ணியாக இருக்கா அவள்லாம். ஸோ இந்த அப்பேற்பட்ட அறிஞர்கள் வாழும் அம்பத்தூரில் வந்து இந்த மௌனானந்த சுவாமிகளுடைய மடம் வந்து பல காலமாக கிட்டத்தட்ட 100 இயர்ஸாக இருக்குங்க. அவர் வந்து அவரோட ஆராதனை தினம் நேற்று நடந்திருக்கு. நிறைய பேர் போயிருக்கா, நல்லா தரிசனம் பண்ணியிருக்கா, சாப்பிட்ருக்கா, வந்திருக்கா. அவெல்லாம் மருமாலாம் சொன்னால் நாங்கள் எல்லாருமே இப்போ சாப்பிட்டோம் மாமா, போய் குரு பிரசாதம் அது என்ன. எங்கள் அக்கா இருக்கும்போது, பெரிய அக்கா இருக்கும்போது கோகிலா கிருஷ்ணமூர்த்தியும் பேர். அவள் ஒவ்வொரு நவராத்திரிக்கும் இது வந்து அவள் ஷீ யூஸ் டு கான்ட்ரிபியூட் சம் அமௌண்ட்டு. ஃபஸ்ட்டு புடவை அவளுக்கு தான் வச்சு தருவார் அவர். பட் ஃபார்ச்சுனேட் என்னதுன்னா, இவாத்து காம்பவுண்டு கொல்லப்பக்க ஷவரும் மௌன சாமியோட கொல்லப்பக்க ஷவரும் ஒரே ஷவர். அந்த எகிரி வச்சுட்டு போயிடலாம். அவ்வளோ உயரமாக இருக்கும், போக முடியாது. பட்டு என்னென்னா, மகான்கள் பாடுற இடத்துல நமக்கு இருந்தால் தனி புண்ணியம் உண்டு நமக்கு. அவளோட அருள் விஷயம் இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறது, சத் சங்கத்தில் சேரணும், நல்ல மனுஷாரோட தொடர்பு வச்சுக்கணும்னு சொல்கிறது தான். இல்லைன்னா இந்த இப்போ ஊரெலாம் அலோலப்படுறது, இந்த கொக்கைன்னு அந்த மாதிரி விஷயத்தில் மாட்டிக்க வேண்டியதான் போய் எங்கேயாவது. மகான்கள் இருக்கணும் பக்கத்தில், பெரியவர்கள்லாம் இருக்கணும், நமக்கு அட்வைஸ் பண்ணுறவராக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நல்வழிப்படுத்திருக்க மனுஷாக இருந்தால் தான் அந்த இடத்துல வாசம் பண்ணணும். கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அவ்வையார சொல்கிறேன். எதுக்கு சொன்னால், கோவில்னு ஒன்று இருந்தால் அங்கே நல்ல செயல்களாக நடக்கும், அங்கே தினம் போயிருந்தால் அவளுக்கு நல்லது நடக்கும். அதுக்காக சொல்லியிருக்கா. இதெல்லாம் கருத்தில் கொண்டு எல்லோரும் ஒரு ப்ராக்டிஸ் கொண்டு வாங்க. அவள் வந்து இந்த கேஸ்ட் கிரியேட்டு நான் சொல்ல, ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு மகான்கள், சித்தர்கள், அவள் ஜீவசமாதி இதாக இருந்ததுன்னா போய் நம்மளால் முடிஞ்ச. எங்காவது பக்கத்தில் இங்கே திருப்பதி நகரில் வெள்ளின்னு ஒரு பொண்ணு இருந்தாள். அவள் வந்து இந்த கோவிலெல்லாம் பணியோட செய்வோம். அவள் வந்து வீடு கட்டிட்டு திருநெல்வேலிக்கிட்ட இப்போ இங்கே போயிட்டாள். பக்கத்தில் இங்கே ஆவடி தாண்டி எங்கே போயிருக்கா. அப்போ இப்போ எல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டு போயிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த ஊரெலாம் சுற்றி பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு கோவில் இருந்திருக்கு. காலை early மார்னிங் போய் சாணி வச்சு கோலம் போட்டு பெய்கிட்டு வந்திருக்கான். அந்த குருக்கள் பார்த்து, நீங்கள் யாருமா, நாங்கள் உங்களை அப்பாயின்ட் பண்ணலையான்ருக்காரு. இல்லை மாமா, நான் ஆசையோடு செய்கிறாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டாரான் அவர். இது எதுக்கு சொல்லுவாருன்னா, அந்த மாதிரி ஏதாவது சேவை செய்யணும், அதனால் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து வேர் இஸ் அ கேஸ், வேர் இஸ் அ கிரேடு ஒன்றும் கிடையாது. உழவார பணியில் வச்சு பாருங்களேன், எத்தனை பேர் பிராமணாவரா, எத்தனை பேர் பிராமணாவரான்னு பாருங்கள். மிச்ச கேஸ்க்கு நிறைய பேர் பண்ணுற உழவார பணிகள். அவளுக்கெல்லாம் நிறைய புண்ணியம் பல கோடி அவளுக்கு வரும் கட்டாயம். நான் அவளுக்கு வரலன்னா கூட அவள் பசங்க பேரை சந்ததிக்கு வந்து சேர்த்து வச்சுட்டு போயிடுவா அவள். அதுக்காக தான் வந்து மகான்கள் தரிசனம், ஜீவசமாதி தரிசனம்லாம் பண்ணணுன்றது. இன்றைக்கி மௌனானந்த சுவாமிகளை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இதோட என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி வைக்குங்க. குரு பூர்ணிமா வரைக்கும் நிறைய குருமார்களை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் வித் மௌனானந்த சுவாமிகளை பற்றி பார்த்துருக்கோம்.